ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி பிவைக்யூ சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆப்டிடியூட், ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷில் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே நம்ம டெய்லி பேஸிஸில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. சில குறியீடு அடிப்படையில் ஸ்டேபிள் என்பதன் குறியீடு 1 2 3 4 5 6 ஆகவும், லேபர் என்பதன் குறியீடு 5 3 4 7 8 9 ஆகவும் இருப்பின் பாட்டில் என்பதன் குறியீடு என்ன? கொஸ்டின் புரியுதாங்க? நமக்கு ஸ்டேபிள் அப்படின்ற வேர்டை எப்படி நியூமரிக்கல் கோடில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் லேபருக்கான கோடு வந்து 5 3 4 7 8 9 கொடுத்துருக்காங்க. அப்போ பாட்டிலுக்கான நியூமரிக்கல் கோடு என்ன? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ ஒன்றா நமக்கு டீகோட் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேபிள்னு இருக்குல்ல, நான் ஒரு லெட்டரை எழுதுகிறேன். STABLE ஸ்டேபிள். இதோட நம்பர்ஸ் இருக்குல்லங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் இருக்குன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் தான் நமக்கு ஸ்டேபிளை நியூமரிக்கல் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் நமக்கு இங்கே லேபர் இருக்குல்லங்க, லேபருக்கான கோட் தான் வந்து இந்த 5 3 4 7 8 9. ஸோ லேபரா LABOUR. இதுக்கான கோடு என்னது? 5 3 4 7 8 9. இப்போ ஒரு லெட்டருக்குமே நம்ம அதுக்கான நியூமரிக்கல் வேல்யூ எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? இந்த 2 லெட்டர்ஸ் அண்ட் கோட்ஸை யூஸ் பண்ணி பாட்டிலுக்கான கோட் என்னது? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ BOTTLE. இந்த மாதிரி ஒரு லெட்டராக தனித்தனியாக எழுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே B இருக்குல்லங்க, இங்கே 2 வேர்ட்ஸ்லையுமே நமக்கு B எங்கே இருக்குன்னு பாருங்கள். B வந்து நமக்கு இங்கே இருக்குது. இங்கே லேபரில் B இங்கே இருக்கா? இதோட கோட் பாருங்கள், நமக்கு இங்கே 4 இருக்கா? சிமிலர்லி இங்கேயும் 4 தானே இருக்குது. ஸோ B உடைய கோட் என்னது? 4. தென் இங்கே O இருக்குல்லங்க, O நமக்கு எங்கே இருக்குது? ஸ்டேபிளில் இல்லை, இங்கே லேபரில் மட்டும்தான் இருக்குது. இதோட கோட் என்னது? 7. தென் அடுத்தது 2 T இருக்குது பாருங்கள், இங்கேயும் T இருக்குது, இங்கேயும் T இருக்குது. ஸோ T நமக்கு எங்கே மட்டும்தாங்க இருக்குது? ஸ்டேபிள். ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது. இதோட கோட் என்னது? 2. ஸோ 2 டைம் வந்து நம்ம 2 எழுதலாமா? அடுத்தது நமக்கு இங்கே L இருக்குங்க. L வந்து நமக்கு ஸ்டேபிள், இங்கேயும் இருக்குது, லேபர்லேயும் இருக்குது. இதோட நியூமரிக்கல் கோட் என்னது? இங்கே நமக்கு 5 இருக்குது, இங்கேயுமே நமக்கு 5 இருக்குது. ஸோ 5. அடுத்தது E பாருங்கள், நமக்கு லேபரில் இல்லை, இங்கே ஸ்டேபிளில் மட்டும்தான் இருக்குது. இதோட கோட் என்னது? 6. கிளியராக இருக்கா? இப்போ ஒரு லெட்டருக்குமே நம்ம அதுக்கான கோடை வந்து எழுதியாச்சு. ஃபைனலாக நமக்கு என்ன கோடு வந்திருக்கு? 4 7 2 2 5 6. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 4 7 2 2 5 6. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி கோடிங் டீகோடிங்கில் இது வந்து டைப் 2ல் வருங்க. டிரெக்ட் லெட்டர் கோடிங் சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டருக்கான கோட் நமக்கு டிரெக்டாகவே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே டிரெக்ட் லெட்டர் கோடிங். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்பவே சிம்பிள். வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த வேர்ட்ஸுக்கான லெட்டரில் நமக்கு 2 வேர்ட்ஸ்லையுமே ஒரே நம்பர் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான கோடாகவும் இருக்கும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வினாவில் பல்வேறு எழுத்து தொகுப்புகள் உள்ளன. இதில் விடப்பட்ட எழுத்துக்களை பின்வரும் விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். நமக்கு லெட்டர் சீரிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இங்கே 4 சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ நமக்கு அடுத்ததாக இங்கே என்ன வரும்? இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு லெட்டர்ஸ்க்குமான கோட் என்னதுன்னு சொல்லி டீகோட் பண்ணுவோமா? இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே செகண்ட் சீரிஸ் இருக்குல்ல, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுத்துக்கணும். சிமிலர்லி இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்கேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஹெச் இருக்குது. தென் செகண்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டராக ஜி இருக்குங்க. தேர்ட் சீரீஸில் எஃப் இருக்குது. தென் ஃபோர்த் சீரீஸில் இ இருக்குது. இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் படித்து பாருங்கள், EFGHன்னு இருக்குது. ஸோ இது கிளியராக இருக்கா? அப்போது நமக்கு இந்த சீக்வன்ஸில் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ரிவர்ஸில் இருக்குன்னா டி தானே வரணும். அதாவது DEFGH ரிவர்ஸில் இருக்குல்ல. ஸோ EFGH நமக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டர் என்னது? டி. இது கிளியராக இருக்கா? தென் செகண்ட் பாருங்கள். செகண்ட் லெட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நமக்கு யூ இருக்குங்க, இங்கே டி இருக்குது, இங்கே எஸ் இருக்குது, இங்கே வந்து ஆர் இருக்குது. இதையும் அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. UTSR. இதையுமே நீங்கள் ரிவர்ஸில் ரீட் பண்ணி பாருங்களேன். RSTUன்னு இருக்குல்ல, அப்போ நமக்கு ஆருக்கு முன்னாடி லெட்டர் என்னதுங்க? Q தானே. QRSTU அப்படி தானே சொல்லுவோம். கிளியராக இருக்கா? அப்போ நமக்கு செகண்ட் லெட்டராக என்ன வரணும்? Q வந்துட்டு வரணும். தென் அடுத்த செட் படிப்போமா? இங்கே நமக்கு A இருக்குது, இங்கே Z இருக்குது, இங்கே Y இருக்குது, இங்கே வந்து நமக்கு X இருக்குது. AZY எக்ஸ். ஸோ இங்கே ஏ வரதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுவுமே நமக்கு ரிவர்ஸில் தான் இருக்குது. XYZ இதோட முடிஞ்சிருச்சு. தென் இங்கேருந்து உங்களுக்கு ஏ.
இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த இடத்துல ஏபி இருந்திருக்கும், அதாவது ரிவர்ஸாக வந்துட்டு இருந்திருக்கும். இது கிளியராக இருக்கா? அப்போது எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் வந்துட்டு என்னதுங்க, டபிள்யூ தானே, டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், டபிள்யூ. இது கிளியராக இருக்கா? ஸோ நமக்கு இந்த சீரீஸ் நமக்கு எப்படிங்க இருந்திருக்கணும், டி கியூ டபிள்யூ. இதுதான் நமக்கு வர வேண்டிய சீரீஸ். இங்கே நமக்கு ஒரு லெட்டருமே நமக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகிருந்திருக்கு. கிளியராக இருக்கா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு பசில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுலேயே நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள், பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். பி மற்றும் கியூ ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் மற்றும் கணிதம் கற்பிக்கிறார்கள். ஆர் மற்றும் கியூ ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு கற்பிக்கிறார்கள். எஸ் மற்றும் பி ஆசிரியர்கள் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பிக்கிறார்கள். டி மற்றும் கியூ ஆசிரியர்கள் புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் கற்பிக்கிறார்கள். நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பசிலில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டேபிள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா டேபிள் ஃபார்ம் பண்ணாமல் நம்மளால் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுவோமா? டோட்டலாக நமக்கு PQRST அப்படின்னு சொல்லி 5% இருந்தாங்க. ஸோ அந்த 5% எழுதியாச்சு. தென் நமக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே எம்னா மேக்ஸ், எஸ்பினா ஸ்பானிஷ், ஜீனா புவியியல் ஜியோகிராஃபி, தென் ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி. இது ஓகேவா? இப்போ யாரெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம ஒரு டிக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருந்திருக்காங்க, பி மற்றும் கியூ ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் மற்றும் கணிதம் சொல்லியிருக்காங்க. ஸோ PQ வந்து சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும். PQ இங்கே இருக்காங்க, இது நமக்கு மேக்ஸ் தானே, ஸோ மேக்ஸும் சான்ஸ்கிரிட்டுமா, ஸோ சான்ஸ்கிரிட் டிக் பண்ணியாச்சா? தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு என்னங்க சொல்லியிருக்காங்க, RQ வந்து மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரும் கியூவும் நமக்கு மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுறாங்க. ஆர் வந்து இங்கே இருக்காங்க, மேக்ஸ் ஓகே. அடுத்தது ஹிஸ்ட்ரியா, ஹிஸ்ட்ரி நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்தது கியூக்கு ஆல்ரெடி மேக்ஸ் டிக் பண்ணியாச்சு. தென் ஹிஸ்ட்ரி மட்டும் டிக் பண்ணால் போதுமா? இது கிளியராக இருக்கா? அடுத்தது நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்பி ஆசிரியர்கள் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம். ஸோ எஸ்ஸும் பியும் நமக்கு ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் டீச் பண்ணுறாங்க. ஸோ எஸ் வந்து இங்கே இருக்காங்க, ஹிந்தி சான்ஸ்கிரிட்டா, ஸோ ஹிந்தி நமக்கு இங்கே இருக்குது, சான்ஸ்கிரிட் இங்கே இருக்குது. தென் பிக்கு சான்ஸ்கிரிட் ஆல்ரெடி டிக் பண்ணியாச்சு, ஹிந்தி மட்டும் டிக் பண்ணால் போதும். தென் ஃபைனலாக நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, டிக்யூ வந்து புவியியல் மற்றும் ஸ்பானிஷ். ஸோ இவங்களுக்கு டிக் பண்ணுவோமா? பாருங்கள், டிக்யூ இங்கே இருக்காங்க, டி இங்கே இருக்காங்க, கியூ இங்கே இருக்காங்க. புவியியல் அப்புறம் ஸ்பானிஷ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்களா, ஸோ கியூக்கு ஸ்பானிஷ், தென் ஜியோகிராஃபி. இங்கே நமக்கு ஸ்பானிஷ், ஜியோகிராஃபி. இது கிளியராக இருக்கா? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த ஆசிரியர்கள் 2 பாடங்களுக்கு குறைவாக எடுக்கிறார்கள்? ஸோ எந்த டீச்சர்ஸ் வந்து நமக்கு 2 சப்ஜெக்ட்ஸுக்கும் கம்மியாக டீச் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ 2 சப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்மியாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க. தென் கியூ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 5 சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க. அடுத்தது ஆர் பாருங்கள், 2 சப்ஜெக்ட்ஸுக்கு கம்மியான்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு 2 சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்கல்ல, ஸோ 2க்கும் குறைவான்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது சிமிலர்லி எஸ்டியும் அப்படி தான். ஸோ ஆர்எஸ்டி 3 பேருமே 2 சப்ஜெக்ட்ஸ்க்கும் குறைவாக இல்லை, 2 சப்ஜெக்ட்ஸ் தான் டீச் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு மினிமமாக நமக்கு 1 மட்டும் டீச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் டீச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்சமே 2 தானே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு யாருமே வரமாட்டாங்கங்க. 2 பாடங்களுக்கு குறைவாக நமக்கு யாருமே எடுக்கல. கிளியராக இருக்கா? ஸோ எந்த ஆசிரியரும் இல்லை. இது கிளியராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த 2 ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு பாடங்கள் கற்பிக்கிறார்கள்? ஸோ எந்த 2 பேர் நமக்கு மேக்ஸும் டீச் பண்ணியிருக்கணும், ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணியிருக்கணும். பார்ப்போமா? மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும். பாருங்கள், மேக்ஸ் நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தென் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? ஸோ ஹிஸ்ட்ரி நமக்கு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் எங்கே டிக் இருக்குதுன்னு பாருங்கள். யார் 2 பேருக்கு இருக்குது? கியூக்கும் ஆருக்கும் இருக்கா? பாருங்கள், நம்ம பி வந்து மேக்ஸ் டீச் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரி டீச் பண்ணல. தென் சிமிலர்லி எஸ் வந்து நமக்கு 2மே இல்லை, டியும் நமக்கு 2 சப்ஜெக்ட்ஸுமே இல்லை. ஸோ மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் 2 டீச்சர்ஸ் வந்துட்டு எந்தெந்த 2 சப்ஜெக்ட்ஸுமே டீச் பண்ணுறாங்க அப்படின்னா கியூவும் ஆரும் தான். இது கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கியூவும் ஆரும் நமக்கு மேக்ஸும் டீச் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பி மற்றும் கியூ எந்த பாடத்தை கற்பிக்கிறார்கள்? பியும் கியூவும் நமக்கு எந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க? இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சான்ஸ்கிரிட் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து நமக்கு சான்ஸ்கிரிட் டீச் பண்ணுறாங்க, மேக்ஸும் டீச் பண்ணுறாங்க.
ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ வர சான்ஸ் இருக்குது. ஆனால் கியூ பாருங்கள், இவங்களுமே நமக்கு மேக்ஸும் டீச் பண்ணுறாங்க, தென் அடுத்தது சான்ஸ்கிரிட்டும் டீச் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. பாருங்கள், பி வந்து நமக்கு மேக்ஸ் டீச் பண்ணுறாங்களா, கியூவும் நமக்கு மேக்ஸ் டீச் பண்ணுறாங்களா, அடுத்தது சான்ஸ்கிரிட் டீச் பண்ணுறாங்களா, இங்கேயுமே நமக்கு கியூ சான்ஸ்கிரிட் டீச் பண்ணுறாங்க. நமக்கு ஆப்ஷனில் சான்ஸ்கிரிட் மேக்ஸ்ன்னு தானே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தாங்க பசில் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு டேபிள் மட்டும் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணியே 3 கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ பசில் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் அதை பேஸ் பண்ணி கேட்க போகிறது இல்லை, இந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் பசில் டாபிக்னு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு பிக்சராக ட்ரா பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். அது டேபிளேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கிராஃபாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்து டேட்டா எடுக்க பாருங்கள். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து அகைன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலுமே சரி நம்மளால் சிம்பிளாக குயிக்காகவும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு வந்து இதுவுமே கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இது ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டது தான். இதுவுமே நமக்கு கோடிங் டிகோடிங்கில் ஒரு டைப் தாங்க இது. இது எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போமா? இப்போ நமக்கு கொஸ்டின் பாருங்கள், ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பது IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இப்போ ஃபேக்டை வந்து இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்வானை நமக்கு ஆப்ஷனில் இருக்க எந்த கோட் மாதிரி எழுதலாம்? இதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஃபேக்டை எப்படி எழுதுறாங்க? IDFW இந்த மாதிரி எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே நம்ம நம்பர்ஸ் கொடுப்போமா? ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் மிடில், இப்போ எக்ஸாம்பிள் எம் அப்படின்னா 13, இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்க்கான கோடை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எஃப் அப்படின்னா என்ன நம்பருங்க வரும் இந்த இடத்துல? 6ஆ? தென் அடுத்தது ஏனா 1, சி 3, T20 கிரிக்கெட் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ஐ வந்துச்சுன்னா 9 வருங்க, டினா 4, எஃப்னா இப்போ தான் பார்த்தோம் 6, தென் டபிள்யூ வந்தால் 23. இது கிளியராக இருக்கா? இப்போது நீங்கள் லெட்டர் ரிலேட் பண்ண தான் உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஆனால் நம்பரை நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம்ல. ஸோ இங்கே 6 இருக்குங்க, இங்கே 3 இருக்குது. பாருங்கள், 6 + 3 தானே 9. ஸோ எவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் அதே மாதிரி இங்கே 1 இருக்குங்க, இங்கே வந்து 4 இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இங்கேயுமே நமக்கு +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? தென் அடுத்தது இங்கே 3 இருக்குங்க, இங்கே 6 இருக்குது. 3 + 3 தானே 6. ஸோ இங்கேயும் நமக்கு 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு 20 இருக்குங்க, இங்கே 23 இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், நமக்கு 4 லெட்டர்ஸுக்குமே ஒரு லெட்டருமே நமக்கு 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது கிளியராக இருக்கா? இப்போ இதே மாதிரி நமக்கு ஸ்வான் SWAN கொடுத்துருக்காங்க. இதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. நம்பர்ஸ் எழுதுனா எஸ்ஸுடைய நம்பர் என்னங்க வரும்? 19ஆ? தென் டபிள்யூ இப்போ தான் பார்த்தோம் 23, ஏனா 1, அடுத்தது என் வந்தால் நமக்கு 14 வருமா? இப்போ இதோட +3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லெட்டர் வந்துட்டு கிடைக்கும். இப்போது 19 இருக்குல்லங்க, 19 + 3 என்னது? 22வா? ஸோ இப்போ நான் இங்கே இருக்க எல்லா நம்பரோடையும் நான் 3 ஆட் பண்ண போகிறேன். 22வா? தென் 23 + 3 என்னது? 26. 1 + 3 என்னது? 4. 14 + 3 என்னது? 17. இப்போ இது எழுதியாச்சா? இந்த நம்பர்ஸ்க்கான லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுங்க. 22ன்னு இருக்குது, வி வருமா? அடுத்தது 26னா இசட் வருமாங்க? 4னா டி, தென் 17 வந்தால் கியூ வருமா? ஸோ VZDQ இதுதான் நமக்கு ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? உங்களுக்கு லெட்டர் டு லெட்டர் ரிலேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் டு நம்பர் ரிலேட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த லெட்டருக்கான நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி ஒன்றா நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து கொண்டு வர ஈஸியாக இருக்கும். இது கிளியராக இருக்காங்க? இதோட நமக்கு டே 6 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நம்ம இங்கிலீஷ்லேயுமே வந்து குயிக் ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம். 7th டேர்ம் 1 வந்து டோட்டலாக 4 டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம 7th டேர்ம் 2 வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.